So labile and init. சரி, ஸோ லெபைல் அண்ட் இனட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஸோ லெபைலாக இருந்தது அப்படின்னா அது வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து மோர் ரியாக்டிவாக இருக்கும். ஸோ ரியாக்டிவிட்டியை பற்றி நம்ம ஈஸியாக சொல்லலாம். ரியாக்ஷன் ரேட் வந்து அதுக்கு அதிகமாக இருக்கும் லெபைல் காம்ப்ளெக்ஸாக இருந்ததுன்னா. ஸோ இனட்டாக இருந்தாலும் அந்த அளவுக்கு ஸோ மோர் ரியாக்டிவாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் இருக்கு அப்படிங்கிறது. T2G வந்து பார்த்தீங்கன்னா T2G லெஸ் தேன் ஹாஃப் ஃபீல்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் இது வந்து பார்த்தீங்கன்னா லெபைல் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இஜின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இஜிக்கு நமக்கு எலக்ட்ரான் போயிடுச்சு அப்படின்னாலே ஸோ லெபைல். இஜியில் வந்து எலக்ட்ரான் வந்து என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது வந்து லெபைல். இஜி ஆர்பிட்டால. ஸோ இது நமக்கு தேவையில்ல. ஸோ இஜியில் வந்து எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா அது லெபைல் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ T1 சிஸ்டம் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் ஸோ ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸை ஸோ T2G. ஸோ இது இஜி. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லெஸ் தென் ஹாஃப் ஃபீல்டாக இருக்கு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லெபைல். ஸோ அப்போ T2 நமக்கு ஸோ லெபைல் தான் வரும். ஸோ அப்போ T3 ஸோ இனட். ஸோ ஏன் அப்படின்னா T2G வந்து ஹாஃப் ஃபீல்டு ஆர் மோர் தென் ஹாஃப் ஃபீல்டாக இருந்தாலுமே ஸோ நம்ம சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இனர். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா T3 அப்படிங்கிறது ஸோ 1 2 3. ஸோ அப்போ வந்து கம்ப்ளீட்லி ஹாஃப் ஃபீல்டாக இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு ஸோ இனெட்டில் வரும். அப்போ D5 சிஸ்டம். D5ன்னு போயிட்டோம்னாலே ஸோ லோ ஸ்பின் இருக்கு அண்டு D5ல ஹை ஸ்பின் இருக்கு. ஸோ D5ல லோ ஸ்பின்னாக இருந்ததுன்னா ஸோ இன்னர். ஏன் அப்படின்னா 1 2 3 லோ ஸ்பின் 4 5. அப்போ மோர் தென் ஹாஃப் ஃபீல்டாக இருக்குல்லையா T2Gல?
ஸோ அப்போனா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னர்ட். ஸோ ஹை ஸ்பின்னாக இருக்குது அப்படின்னா 1 2 3 4 5. அப்போ இஜியில் வந்து எலக்ட்ரான் என்டர் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னாலே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இது வந்து லெபைல். சரி, அப்போ D6 D7. ஸோ அப்போ D6ல் லோ ஸ்பின் இருக்கு, D6ல் ஹை ஸ்பின் இருக்கு. இப்போ லோ ஸ்பின் அப்படின்னா ஸோ இது T2G, இது EG. ஸோ இது T2G, இது EG. சரிங்களா? அப்போ 6 எலக்ட்ரான்னா 1 2 3 4 5 6. அப்போ கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆயிருக்கு. அப்போ இது இனர்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. இஜியில் வந்து எலக்ட்ரான் என்டர் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஸோ இது வந்து லெபைல். ஸோ இது மாதிரி நீங்கள் D6 D7 D8க்கு நீங்கள் போட்டு பார்த்துருக்கீங்க. ஸோ அப்போ இதெல்லாம் எதுக்காக படிப்போம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து பாசிபிளா இல்லையா, ஸோ 2 காம்ப்ளெக்ஸ் கொடுத்து இதில் வந்து எது வந்து ரியாக்ஷன் ரேட் வந்து அதிகமாக இருக்குன்னு கேட்பாங்கன்னா, லெபைலா இருந்தது அப்படின்னா ரியாக்ஷன் ரேட் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னர்ட்டா இருந்ததுன்னா ரியாக்ஷனோட ரேட்டு வந்து நமக்கு கம்மியான ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ D1 சிஸ்டம் வந்து ஸோ நமக்கு லெபைல். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.